ஹலோ நண்பர்களே, புதுசா ஒரு காதல் கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். கிராமத்து மண் வாசனை, கலகலப்பான நண்பர்கள், குறும்பான காதல், மனசை தொடும் உணர்வுகள் எல்லாம் கலந்த ஒரு அழகான பயணம் இது. இந்த கதையின் பெயர் நீ சிரிச்சா போதும். ஒரு சிரிப்புக்காக ஆரம்பித்த காதல் திருமணம் வரை போகுமா இல்லையா? வாங்க முதல் அத்தியாயத்துக்குள் போயிடலாம். நீ சிரிச்சா போதும். அத்தியாயம் 1. முதல் சந்திப்பு. மதுரை அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமம். மாலை நேரம். டீக்கடை முன்பு நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருந்தான் கார்த்திக். விஜய், டே மச்சான், இன்னைக்கு வேலைக்கு போனியா இல்ல மீண்டும் தூங்கிட்டியா? கார்த்திக், போடா, காலையிலிருந்து சைடுல தான் இருந்தேன். அப்போது சாலையில் ஒரு ஸ்கூட்டி வந்து நின்றது. ஸ்கூட்டியில் இருந்து இறங்கிய பெண்ணை பார்த்ததும் கார்த்திக் கண்கள் அப்படியே நின்று விட்டன. நீல நிற சுடிதார், காற்றில் ஆடும் முடி, முகத்தில் எந்த மேக்கப்பும் இல்லை. ஆனா அவள் சிரிப்பு, அது மட்டும் போதும். கார்த்திக், டேய், யாருடா அந்த பொண்ணு? விஜய், அவளா? புதுசா வந்திருக்காங்க, பேரு நிலா. அவள் டீ கடைக்கு அருகே இருக்கும் வீட்டிற்குள் சென்றாள். கார்த்திக் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். விஜய், டேய், காதல் பறவை பறக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. கார்த்திக், வாய மூடுடா. ஆனால் அவன் மனசு ஏற்கனவே அவள் பின்னாடி போயிருந்தது. அடுத்த சில நாட்கள் கார்த்திக் எங்க பார்த்தாலும் நிலாதான். பஸ் ஸ்டாப், மளிகை கடை, கோவில், எல்லா இடத்திலும் அவள். ஒரு நாள் தைரியத்தை வரவைத்து அவளிடம் பேசினான். கார்த்திக், ஹலோ. நிலா, என்ன? கார்த்திக், நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா? நிலா, ஆமாம். கார்த்திக், நான் கார்த்திக். நிலா, சரி, அவ்வளவுதான். அவள் போய்விட்டாள். கார்த்திக் அங்கேயே நின்றான். விஜய், டேய், முதல் பந்திலேயே கிளீன் போல்ட். அடுத்த நாள் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள் நிலா. திடீரென்று மழை ஆரம்பித்தது. அனைவரும் ஓடினார்கள். நிலா மட்டும் குடை இல்லாமல் நின்றாள். கார்த்திக் அருகே சென்று தனது குடையை நீட்டினான். கார்த்திக், வாங்க. நிலா, வேண்டாம். கார்த்திக், நனைஞ்சா காய்ச்சல் வரும். நிலா சிறிது யோசித்தாள். பிறகு குடைக்குள் வந்தாள். இருவருக்கும் இடையே சில அங்குல தூரம் மட்டுமே. கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடித்தது. கார்த்திக், நீங்க ரொம்ப பேச மாட்டீங்களா? நிலா, எல்லார்கிட்டையும் இல்ல. கார்த்திக், அப்போ யார்கிட்ட பேசுவீங்க? முதல் முறையாக சிரித்தாள் நிலா. நிலா, பிடிச்சவங்க கிட்ட. அந்த ஒரு சிரிப்பு, அந்த ஒரு பதில். அன்றிரவு முழுக்க கார்த்திக்கு தூக்கமே வரவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகும் அவளது சிரிப்புதான் அவன் கண் முன்னே வந்தது. சாப்பாடு முன் இருந்தாலும் மனசு வேற எங்கோ இருந்தது. அம்மா, என்னடா கார்த்திக், இவ்வளவு அமைதியா இருக்க? கார்த்திக், ஒன்னும் இல்லம்மா. ஆனால் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்தவுடன், அம்மா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அடுத்த நாள் காலையில் கார்த்திக் வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்துவிட்டான். பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றான் நிலாவை பார்க்க. சில நிமிடங்களில் அவளும் வந்தாள். இந்த முறை அவளை பார்த்ததும் நிலா மெதுவாக சிரித்தாள். கார்த்திக்கு அந்த சிரிப்பு ஒரு பெரிய பரிசு போல இருந்தது. கார்த்திக், குட் மார்னிங். நிலா, குட் மார்னிங்.
அந்த 2 வார்த்தைகளே அவன் நாளை அழகாக்கிவிட்டது. காதல் பல நேரங்களில் பெரிய சம்பவங்களில் தொடங்குவதில்லை. ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு சிறிய அக்கறை, அவ்வளவுதான். கார்த்திக்கின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆரம்பித்தது. ஆனால் இந்த சின்ன சந்திப்பு அவர்களின் வாழ்க்கையை எவ்வளவு பெரிய அளவிற்கு மாறப்போகிறது என்று அப்போது இருவருக்குமே தெரியவில்லை. தொடரும்.